जय सद्गुरुनाथ महाराज की जय। जगत माते राधे कृष्ण माई की जय। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर् साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। ध्यानमूलं गुरुर्मूर्ति पूजामूलं गुरुर्पादं मंत्रमूलं गुरुर्वाक्यं मोक्षमूलं गुरुर्कृपा। जय सद्गुरुनाथ महाराज की जय। जय सद्गुरुनाथ मधुर मधुर सद्गुरुनाथ महाराज की जय। எல்லாம் அல்ல சத்குருநாதருடைய அருட்பெரும் கருணையினால் வருகிற குரு பூர்ணிமா 10ஆம் தேதி வருது. அதை முன்னிட்டு பாபாவினுடைய எண்ணற்ற அடியார்கள் கேட்டுக்கொண்டதன் ஒரு பெயரில் திருவாரூர் மாவட்டம் கூத்தனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாள் புரிச்சேத்திரம், அதாவது சரஸ்வதி அம்பாள் வாழக்கூடிய புண்ணிய பூமி இது. இந்த சேத்திரத்தில் பிரதானமான குருவாக எழுந்தருளி அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தி நம்மளுடைய பாபா. அதாவது கூத்தனூர் பூந்தோட்டம்னு சொல்லக்கூடிய பாபா இங்கே ஸ்ரீ சிவசித்தர் ஷிரடி சாய் பாபா அப்படின்ற திருநாமத்தில் இங்கே எழுந்தருளி இருக்கார் ஐம்பொன் மூர்த்தியாக. மேற்கொண்டு இதே பூமியில் இதே சேத்திரத்தில் பாபாவினுடைய தர்பாரில் ஷிரடியை சனஸ்தானமாக மாற்றி பாவ பக்திக்கும் பிரேம பக்தியையும் ஊட்டி ஊட்டி வளர்த்த அன்னை ராதாகிருஷ்ணமாயி இந்த இடத்துல எழுந்தருளி இருக்காங்க. பாபாவினுடைய அனுகிரகத்தினாலையும் குருநாதருடைய அனுகிரகத்தினாலையும் அம்மாவினுடைய பேரருளாலையும் பாபாவினுடைய எண்ணற்ற லீலைகளை சப்தாக பாராயணமாக பண்ணுறது அப்படின்ற மாதிரி அடியனுடைய மனதில் ரொம்ப நாள் ஏக்கம். அது பாபாவினுடைய லீலைகளை நம்ம இந்த மாதிரிலாம் சொல்லணும் அப்படின்றது ஆல்ரெடி நிறைய சொல்லின்னு இருக்கோம். ஆனாலும் இந்த விதத்தில் நம்ம சொல்லணும், பாபாவோட பக்தர்களுக்கு பாபாவினுடைய எண்ணற்ற லீலா வினோதங்கள் போய் சேரணும் அப்படின்றது அடியனுடைய ஒரு எண்ணம். அதை குருநாதர் பூர்த்தி பண்ணி வச்சுருக்கார். குரு பூர்ணிமாவை முன்னிட்டு இன்றைக்கி தொடங்குது. இன்றைக்கி வியாழக்கிழமை குருவாரம், ஜூலை 3ஆம் தேதி. இன்றைக்கி தொடங்கக்கூடிய இந்த சப்தாக லீலா பாராயணம் அப்படின்றது 9ஆம் தேதி வரைக்கும் 3, 4, 5, 6, 7, 8, 9 மொத்தம் 7 நாள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பாபாவினுடைய லீலா வினோதங்களில் நம்ம சொல்ல போகிறோம். அப்படி பாபாவினுடைய லீலைகளை நம்ம பாராயணமாக பண்ண போகிறோமா அப்படின்னா பாராயணமாக அல்ல, அவருடைய லீலைகளையே நம்ம காதால் கேட்டு அகமகிழக்கூடிய ஒரு பாராயணம் அப்படின்றத நம்ம அழகாக சொல்லலாம். ஏன்னா படித்தா அதுக்கு நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், பல பேருக்கு படித்தா தூக்கம் வருது. ஆனால் இதே மாதிரி லீலைகளை நம்ம அழகாக எடுத்து சொன்னால் ரொம்ப எளிமையாக புரியுது, மக்களுக்கு ரொம்ப அழகாக அதை உணர்ந்து கொள்ளுகிறார்கள். ஆகையினால் பாபாவினுடைய லீலைகளை நம்ம இந்த சாய்நாதருடைய சன்னிதானத்தில், குரு சன்னிதானத்தில் அவருடைய லீலைகளை அவருடைய கிருப்பையினால் அம்மாவினுடைய அருளினால் சொல்ல போகிறோம். எல்லாரும் அகமகிழ்ந்து கேட்டு குருநாதருடைய அனுகிரகத்தை பெறும்படியாக கேட்டுக்கிறேன். சாயி சச்சரித சப்தாக பாராயணம் அப்படின்றது ஒன்று இருக்குது. அது பாபாவுக்கு தானா அப்படின்னா இல்லை. பாகவத பாராயணம், ராமாயண பாராயணம், பகவத்கீதை பாராயணம், ஸ்தவனமஞ்சரி பாராயணம், இந்த மாதிரி ஆத்மீக உயர்ந்த நூல்களை பாராயணமாக பண்ணால் அதனுடைய பலன் என்ன அப்படின்னா, ஒரு மகானை பற்றியோ இல்லை ராமனை பற்றியோ அல்லது கண்ணனை பற்றியோ நம்ம படிக்கிறோம், அதை உள்வாங்குகிறோம் அப்படின்னா எந்த இடத்துல ஒரு குருவை பற்றியோ மகான்களை பற்றியோ தெய்வங்களை பற்றியோ நம்ம படிக்கிறோமோ அந்த இடத்துல படிக்கக்கூடிய நிலையில் நம்மளுடைய மனது லயமாகும் பொழுது அந்த தெய்வமே நம்ம படிக்கக்கூடிய இடத்துல வந்து சேரும். ஃபார் எக்ஸாம்பிள்,
ராமாயணம் படிக்கக்கூடிய இடத்துல சூக்ஷ்ம ஸ்வரூபத்தில் ஆஞ்சநேய சுவாமி உட்கார்ந்து கேட்டு பரவசம் அடைகிறதா பல பக்தர்களுடைய அனுபவங்கள் அது. அதுபோல் இந்த பாராயணம் அப்படின்றது 7 நாள் பாராயணம், நவாகம் 9 நாள் பாராயணம், 11 நாள் பாராயணம், அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதில் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது சப்தாக பாராயணம். பாராயணமாக இல்லாமல் லீலைகளாக நம்ம வாயால் சொல்லி உங்கள் எல்லாருடைய காதுகள் மூலமாக அந்த லீலைகள் உள்ளிறங்கி. சாயி சச்சரிதத்தில் அனந்தராவ் பாடன்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தர், அவர் பாபாவை தரிசிக்கணும்னு ஆசைப்பட்டு ஷிர்டிக்கு வரார். நம்மலாம் எப்படி நமக்கு அது வேணும் இது வேணும்னு ஒரு லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு பாபாட்ட போகிறோமோ, எந்த ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்ம எல்லோரும் தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ குருவையோ நமஸ்கரிக்கிறோம். எதிர்பார்ப்பு இல்லாமல் பக்தி நமக்கு இன்னும் பிடிபடலை. அப்படி அந்த அனந்தராவ் பாடன்கர்னு சொல்லக்கூடியவருக்கு என்ன விஷயமா, நிறையா வேதம் படிச்சிருக்கார், புராணம் படிச்சிருக்கார், இதிகாசம் படிச்சிருக்கார், எல்லாத்துபடி. ஆனால் ஹிருதயத்தில் அமைதி இல்லை. அந்த அமைதி வேணுன்றதுக்காக அவர் பாபாட்ட பிரார்த்தனை பண்ணும் பொழுது பாபா அப்படியே அதை டைவர்ட் பண்ணி 9 லத்தி உருண்டை, அதாவது ஒரு குதிரை சாணம் போட்டுச்சான், அதை ஒருத்தன் ஓடி போய் லத்தி லத்தியாக இருக்கக்கூடிய சாணத்தை எடுத்து வச்சுக்கிட்டானா, அதுக்கப்புறம் முன்னேறினானான்ற மாதிரி பாபா ஒரு விஷயங்களை சொல்வார். அப்போ அது புரியாமல் ஒரு பக்தர்கிட்ட கேட்கும் பொழுது பாபாவுடைய வாக்குகள் அவ்வளோ ஈஸியாக பிடிபடாது. ஆனால் தெய்வாதீனமாக என் ஹிருதயத்தில் படுது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி நவவித பக்தி, ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், இதைத்தான் பாபா அந்த 9 லத்தி அப்படின்ற மாதிரி சொன்னார்ன உடனே அதை அந்த ஆனந்தராவ்னு சொல்லக்கூடிய பக்தர் பிடிச்சுக்கிட்டதுனால பாபாவுடைய அனுகிரகம் பெற்று மன அமைதியோடு அவர் சென்றதா படிச்சிருக்கோம் இல்லையா. எதுக்கு இந்த லீலையை லைட்டாக உள்ள புகுத்தினேன் அப்படின்னா, நம்ம பாராயணம் பண்ணணும் அப்படின்னாலே குரு சரித்திரமோ இல்லை பாகவதத்தையோ இல்லை சாயி சச்சரிதத்தையோ படிக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் அந்த அனுகிரகம் கிடைச்சிராது. சாயி சச்சரிதை எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 52 53 அத்தியாயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 8 அத்தியாயத்தை கண்டினியூவாக படிக்கிற மாதிரி இருக்கும். வீட்டில் உட்காந்து பாராயணம் பண்ணிக்கிட்டே இருப்போம். வீட்டில் யாரோ ஒருத்தர் சமைச்சு கொடுத்துட்டு போன்பாங்க, அப்படியே வச்சுட்டு ஏந்திரிப்போம். ஏதோ ஒரு தொந்தரவுகள் அசௌகரியங்கள் எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சிடாது இல்லையா. ஆனால் இந்த சப்தாக லீலா பாராயணத்தில் நீங்கள் போட்டு விட்டுட்டு எங்கே வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் காது குளிர இந்த லீலைகளை காது மணலால் உள்வாங்கினீங்கன்னா அப்சர்வ் பண்ணலாம் பாபாவோட லீலைகளை. அதில் ரொம்ப மெயினானது சிரவணம்னா காது கொடுத்து கேட்கறதுன்னு அர்த்தம். இப்போ இந்த வீடியோ பதிவு மூலமாக அடியனை நீங்கள் நல்லா பார்க்குறீங்க. சப்போஸ் எல்லாராலையும் பார்க்க முடியாத நேரம் கிடைக்குமோ கிடைக்காது தெரியாது. ஆனால் காது கொடுத்து கேட்குற ஒரு கிருப்பை இருக்குது இதில், சரிங்களா. இந்த ஒலிபெருக்கி மூலமாகவோ உங்கள் ஃபோன் ஸ்பீக்கர் மூலமாகவோ அடியன் என்ன சொல்லியிருக்கேன் இந்த சப்தாக லீலா பாராயணத்தில் இந்த நாள் ஜூலை மாதம் இந்த 3ஆம் தேதி இன்றைக்கி முதல் நாள் என்ன லீலா வினோதங்கள்னு அடியன் சொல்லியிருக்கேங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். ஆதி காலம் தொட்டு இந்த பாராயணம் பண்ணால் என்ன லாபம் அப்படின்னா சித்த சுத்தி ஏற்படும். சித்த சுத்தி அப்படின்னா நம்மளுடைய மனதானது அங்கங்கே குரங்கு மாதிரி தாவி ஓடின்னு இருக்கு இல்லையா, ஒரு இடத்துல அடங்கும். அது மட்டும் இல்லை, ஒரு மகானுடைய சரித்திரத்தையோ சாயுடைய சரித்திரத்தையோ படிக்க திரும்ப திரும்ப அதை படிக்க காது உள்ளுக்குள்ளே அது காதலால் வழியாக இறங்க சுத்தி ஏற்படும். சித்த சுத்தி அப்படின்னா தெளிவான ஒரு பாதை கிடைக்கும். ஏன்னா மகான்களுடைய அந்த சரிதத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. என்னையே நான் எடுத்துக்காட்டாக சொல்லுவேன். பாபா கிட்ட முதலாக ஒரு 12 13 14 வருஷத்துக்கு முன்னாடி அடியன் வரும்பொழுது சாயி சச்சரிதம்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்ததான தெய்வீகமான நூல் தான் அடியனுடைய வாழ்க்கையே பிரட்டி போட்டுச்சு. இன்றைக்கி உங்கள் முன்னாடி அடியன் பேசுகிறேன்னா அதை படித்து கேட்டு உள் இறங்குனதனுடைய ஒரு மார்க்கம்தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி அடியன் இந்த லீலையெல்லாம் சொல்லின்னு இருக்கேன். அப்படின்னா சாயி சச்சரிதத்தினுடைய விசேஷம் ரொம்ப அற்புதம். ஆனால் அது அவ்வளவு எளிதாக எல்லாருக்கும் கிடச்சிடாது. ஒருத்தரும் ஒரு நாள் பாராயணம் பண்ணலாம், 2 நாள் பாராயணம் பண்ணலாம். பாராயணம் பண்ணுறதோடு இல்லாமல்
அந்த லீலையில் பாபா என்ன சொல்ல வரார், அதில் என்னுடைய அர்த்தம் என்ன, கருத்து என்ன, இதெல்லாம் உள்வாங்கி அதை வாழ்க்கையில் நம்ம என்னைக்கு செயல்படுத்துகிறோமோ அன்னைக்கு தான் அதனுடைய ஒரு பிரயோஜனம் கிடைக்கும். நான் நல்லா பாராயணம் பண்ணுறேன், பாபா பற்றி எனக்கு எல்லாம் தெரியும், தெரிந்து வைத்து கொண்டு அதனுடைய செயல்பாட்டுக்கு என்றைக்கு வரோமோ அன்னைக்கு தானே அந்த சுவாமியுடைய அனுகிரகம் கிடைக்கும். அதனால் பாபா வேறு, பாபாவினுடைய சாயி சச்சரிதம் வேறு கிடையவே கிடையாது. பாபாவுடைய லீலைகளுக்குள்ள பாபா இருக்கார், புரியுதுங்களா? பாபா அந்த நூல் சொரூபமாக இருக்கார், படிக்கிறவருடைய சொரூபமாக இருக்கார். அந்த லீலைகளை காது கொடுத்து கேட்டு உள்வாங்கி அதை செயல்படுத்துறதுக்கான ஒரு கிருபையையும் கொடுக்கக்கூடிய சுவாமி நம்மளுடைய அந்தர்யாத்மாயான சாய். அதனால் அவருடைய லீலா வினோதங்களை நம்ம இப்போ சொல்ல ஆரம்பிக்க போகிறோம். குருநாதர்கிட்ட எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி கொண்டு இந்த லீலைகளை கேட்க கேட்க சாயி சச்சரிதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, என்னுடைய இந்த சாயி சச்சரிதத்தில் என்னுடைய கதைகளுக்குள்ள ஒருத்தன் மூழ்கிட்டான் அப்படின்னா அவன் ஞானம் என்ற முத்தை எடுக்காமல் போகமாட்டான் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கார். இந்த பாபாவினுடைய லீலைகளில், பாபாவுடைய கதைகளில் ஒருத்தனுடைய மனசு ஆழமாக உள்ளே போய் வீழ்ந்துட்டுன்னு வைங்களேன், அவன் ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய முத்து அவன் எடுக்காமல் இருக்க மாட்டானா. நம்மளும் தான் நிறைய முறை பாராயணம் பண்ணுறோம், ஞானம் முத்து இதெல்லாம் கிடைச்சிருக்கான்னு நமக்கு தெரியலையே. அது அவங்கவுங்களுக்கு தெரியும், அவங்கவுங்களுடைய ஆத்மாவுக்கு தெரியும், அந்தராத்மாவான சாய்நாதருக்கு தெரியும். நீங்கள் ஞானம் எடுத்தீங்களா, இல்லை சும்மா வெறுமனே படிக்கிறீங்களா, இல்லை படிச்சுட்டு அதை அப்படியே கோட்டை விட்டுடுறீங்களா, இந்த காலை வாங்கி அந்த காலை விடுறீங்களா, இல்லை யாரோ ஒரு குரூப் ஒன்று தொடங்கி டெய்லி 2 படிக்க சொன்னாங்கன்னு சொல்லி ஐயோ அவங்க டார்ச்சர் பண்ணுவாங்கன்றதுக்காக அந்த டார்ச்சருக்காக படிக்கிறோமா, இல்லை உண்மையான அர்த்தத்தோடு படிக்கிறோமாங்கிறதெல்லாம் உங்களுக்குள்ள அந்தராத்மாவுக்கு தெரியும். ஏன்னா பாபா ஒரு முறை மத்தியான ஆரத்தில் என்ன சொல்லியிருக்கார், எல்லாரும் ஆரத்தி முடிச்சுட்டு போயிட்டாங்க, எல்லாரையும் பாபா கூப்பிட்டார், நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, எதை வேணாலும் செய்யுங்க, ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன பேசுகிறீங்க, எங்கே போகிறீங்க, எங்கே வரீங்கன்னு கொண்டு எனக்கு நல்லா தெரியுங்கிறத நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்றத பாபா ரொம்ப சூக்ஷ்மமாக சொல்லியிருப்பார். இந்த பிரபஞ்சமே நான், இந்த பிரபஞ்சத்தோட வடிவமாக நான் தான் இருக்கேன். இந்த பாபாவினுடைய ஒரு விஷயம் அடிக்கடி சொல்வேன், பஞ்சமகா பூதமாக சூரியனாக சந்திரனாக ஜீவாத்ம வடிவம் என யாதுமாகி நீக்க மர நிறைந்து நிற்கின்ற அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக சச்சிதானந்த சத்குரு சாய்நாத மகாராஜுக்கு அப்படின்ற மாதிரி அடியன் சொல்வேன். அதுபோல் குரு சாயின்ற சொல்லக்கூடிய ஒரு சொரூபம் பஞ்சமகா பூதமாக இருக்குது. அதுக்கிட்டேருந்து யாராவது ஒழிய முடியுமா? நீர்லேருந்து ஒருத்தர் ஒழிய முடியுமா? ஆகாசத்துலேருந்து ஒருத்தர் ஒழிய முடியுமா? 4 செவத்துலேருந்து ஒருத்தரோட ஒழிய முடியுமா? எதுலேருந்து ஒழிய முடியும்? சூரியனாக இருக்கிறது அவர் தான், சந்திரனாக இருக்கிறவர் தான், நமக்குள்ள ஜீவாத்ம ஸ்வரூபமாக அந்தராத்மாவாக இருக்கிறதும் அவர் தான். அப்படி இருக்கும் பொழுது அவர்கிட்டேருந்து யாராவது மறைய முடியுமா? அவருக்கு தெரியாமல் ஏதாவது பண்ணிட்டு தான் முடியுமா? சரியா? ஆகையினால் எல்லாமே அந்த கருணாமூர்த்தியினுடைய கடாட்சத்தினால தான் நடக்குது. இன்றைக்கி சுவாமியினுடைய விசேஷத்தில் இந்த சப்தாக லீலா பாராயணத்தில் எல்லாரும் மனமுன்றி குருவுடைய கதைகளை கேளுங்க. ஒருத்தர் ஒரு குருநாதருடைய சரித்திரத்தை ஆழமான ஹிருதயத்தோடு உள்வாங்கி படித்தான் அப்படின்னா அவன் படிக்க படிக்க அவனுடைய மனதில் மாற்றம் ஏற்படும், குணங்களில் மாற்றம் ஏற்படும், அவனுடைய வாழ்க்கையிலேயே மாற்றம் ஏற்படும். அழகு சாயுடைய லீலைகளை கதைகளை கேட்க கேட்க மனசு சுத்தமாகும். சுத்தமாகி நல்லது எது கெட்டது எதுங்கிற ஒரு நன்மைகள் புரியும், நன்மை தீமை எதுன்ற ஒரு அழகு தெரியும். அதன்படி குணாதிசயங்கள் மாறும். அப்புறம் என்ன, வாழ்க்கையே மாறிடும். காம குரோத லோப மோக மத மாச்சரியம்னு சொல்லக்கூடிய 6 விதமான எதிரிகளை துவம்சம் பண்ணக்கூடியது சாயி சச்சரிதம், அவருடைய லீலைகள். அது மட்டும் இல்லை, அதை கேட்டால் காதால் ஏதோ தவறான விஷயம் ஏதோ கேட்குறோமோ அதை கேட்ட பாவமாக இருந்தாலும் வாயினால் பேசக்கூடிய
தோஷமான பேச்சுகளாக இருந்தாலும் காலியாயிடுன்றதை சாயே சொல்லியிருக்கார். சாயி சாயின்னு என்னுடைய நாமத்தை சொல்லுப்பா அப்படின்ட்டு இருக்கார். அவரே சாயி சச்சத்தில் 3வது அத்தியாயத்தில் என்னுடைய லீலைகள், என்னுடைய கதைகள் எவன் ஒருத்தன் ஆத்மார்த்தமாக சொல்கிறானோ, எவன் ஒருத்தன் ஆத்மார்த்தமாக ஒருத்தன் சொல்லி ஒருத்தன் கேட்குறானோ அவனுக்கு என்னையே நான் தந்துடுவேன், அவனுடைய பக்தி அதிகரித்து அவனுடைய குறிக்கோளை நான் எழுதிடுவேன் அப்படின்றத பாபா சொல்லியிருக்கார். அப்படின்னா ரொம்ப ஈஸி இல்லையே இதெல்லாம். அதனால் ஒரு மகானுடைய சரித்திரத்தை படிக்கிறதுன்றது அந்த மகானுடைய தரிசனம் பெற்றதுக்கு சமமாகும். ஒரு மகானுடைய சரித்திர லீலா வினோதங்களை கேட்குறதுன்றது அவன் மோட்சத்துக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டதுக்கான ஒரு அர்த்தமாகும். இதெல்லாம் எதனால் கிடைக்கிது அப்படின்னா குருவுடைய கிருபை அப்படின்ற ஒரு அமுதத்தினால தான் அது கிடைக்கிது. ஆகையினால் கதைகளை கேட்போம், குருநாதருடைய அனுகிரகத்தை பெறுவோம். முதல் லீலையாக சாயி சச்சரிதத்தில் இல்லாத லீலைகளாக அடியன் தேர்ந்தெடுத்திருக்கேன். சில லீலைகள் சாயி சச்சரிதத்தில் இருக்குது, பல லீலைகள் சாயி சச்சரிதத்தில் இல்லாத பல லீலைகள். பிவி நரசிம்ம சுவாமியில் அவர் எழுதின லைஃப் ஆஃப் சாய்பாபா, பக்தர்களின் அனுபவங்கள், கண்கண்ட தெய்வம், இது மாதிரி ஏகப்பட்ட நூல் எழுதியிருக்கார். அதுபோல் ஜெரின் அம்மா, அதாவது ஷிரடியில் சிவனேசன் சுவாமிகளுடைய அந்த திருவடியை பற்றக்கூடிய ஜெரின் அம்மாவுடைய நூல்கள்லேருந்து மேற்கொண்டு டாக்டர் வின்னி சுட்லுரின்னு சொல்லக்கூடிய உயர்ந்ததான அம்மையார், அந்த அன்னை எழுதி தள்ளியிருக்காங்க. யாருக்காகன்னா அவங்களுக்காக இல்லை, நமக்காக. பாபாவோட லீலைகளாக எழுதி தள்ளியிருக்காங்க. ஒன்று விடலை, அவ்வளோ லீலைகள். ஸோ அதுலேருந்தும் நிறைய லீலைகள் எடுத்து அடியன் சொல்ல போகிறோம். இந்த 7 நாளும் பாபாவுடைய தியானமாகவே எல்லாரும் இருங்க. ஏன்னா கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துருக்கிறது தான் தியானங்கிறது இல்லை. அடியேன் சொல்ல 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 உங்களுடைய ஹிருதயத்தில் அந்த சொல்லப்பட்ட லீலைகள் கதைகள் உள்ள இறங்க 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 அது ஒரு விதமான அமைதியை ஏற்படுத்தும். பாருங்க, அதுதாங்க தியானமே. சத் சங்கத்தில் ஒருத்தன் உட்கார்ந்து பகவத் உபதேசங்களையோ பகவத் லீலைகளோ கேட்டான் அப்படின்னா வைங்களேன், அவனுடைய பாவங்கள் எல்லாமே தவிடுபடி ஆகிடும். அவர்களுடைய முன்னோர்களுக்கெல்லாம் நல்லது கிடைக்கும். ஏன் அப்படின்னா சத் சங்கம் அவ்வளோ கொடுத்துரும். ஏன்னா பாபாவுக்கு ரொம்ப பிரீதி. பாபா சாயி சச்சரிதத்தில் மட்டும் இல்லை, நிறைய நூல்களில் தன்னை நோக்கி வரக்கூடிய எத்தனையோ அடியார்களை நீ சாத்தை வடக்கு போய் அங்கே ஞானேஸ்வரி பாராயணம் பண்ணுறாங்க, அங்கே போய் நீ உட்காந்து அதை சிரவணம் பண்ணு, பாராயணம் பண்ணுறாங்க, இந்த கேளு அப்படின்பார் பாபா. இன்னொரு அடியார் வந்தால் நீ எங்கேயும் போவார், என்கிட்டயே உட்காருன்பார். இன்னொரு அடியார் வந்தால் சமர்த்த ராமதாஸ் சுவாமி எழுதுனா தாசபோதத்தை கொடுத்து அங்கே உட்காந்து நீ பாராயணம் பண்ணுன்பார். இன்னொருத்தர் வந்தால் விடாபிடியா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நீ கற்றுக்கோன்னு சொல்லி அனுகிரகம் பண்ணுவார். அந்த மாதிரி இன்னும் சில பக்தர்களை நீ ராதா கிருஷ்ணமயமுடைய ஷாலாவுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்புவார் பாபா. இதெல்லாம் ஏன் அப்படின்னா தன்னை நோக்கி வரக்கூடிய பக்தர்கள் பலவிதமான பேர்கள், பலவிதமான குணங்கள் கொண்டவர்கள். அவங்களுடைய ஹிருதயத்தில் எப்படிப்பட்ட பக்குவம் இருக்குங்கிறதெல்லாம் குருநாதனுக்கு தெரியும். எங்கே அடித்தா எங்கே வலிக்குன்றது தெரியறத போல் இவனை எங்கே அனுப்புனா என்ன விஷயத்தை உள்ளே இறக்குனா அவனுடைய ஹிருதயம் சுத்தமாகுங்கிறத பாபாவுக்கு கரெக்டாக தெரியும். ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேனே, நம்ம வீட்டில் ஒரு தொட்டி இருக்குது அப்படின்னா அந்த தொட்டி ரொம்ப அழுக்காக இருக்குது, ரொம்ப பாசி பிடிச்சி போய் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. உள்ளே இறங்கி ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி வர 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 இழுத்தோன்னு வைங்களேன். அப்படி வர வரன்னு இழுத்தோம் அப்படின்னா அந்த அழுக்கு அவ்வளோவா போகல. கடுப்பாகி என்ன பண்ணுறோம் அப்படின்னா திரும்ப புதுசாக தண்ணி நிறைய விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தானாகவே அந்த அழுக்கெல்லாம் டோட்டலாக வெளியாக போயிடும். டோட்டலாக வெளியாகி அந்த தண்ணி ஸ்படிகம் மாதிரி இருக்கும். என்ன பண்ணோம், நம்ம ஒன்றுமே பண்ணல, முயற்சி பண்ணோம், அது நம்மளுக்கு கையில் கொடுக்கல. ஆனால் சுத்தமான தண்ணியை விட 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 அழுக்கு தண்ணியெலாம் தானாக வெளில போனதை போல் நம்மளுடைய ஹிருதயமும் ஒரு அழுக்கு தொட்டி தான். அந்த அழுக்கு தொட்டியில் குரு சம்பந்தமான லீலைகளோ பகவத் சம்பந்தமான லீலைகளோ நம்ம உள்ள புகுத்த நம்மளுடைய மனம் அழுக்காக இருக்கு இல்லையா, அந்த அழுக்கானது
துடைக்கப்பட்டு க்ளீன் செய்யப்பட்டு சுத்தமான ஸ்படிகம் போன்ற அந்த குருவுடைய கிருப்பையும் திருவுடைய கிருப்பையும் உள்ள உட்கார்ந்து கொண்டு நம்முடைய எல்லா எண்ணங்களையும் அதை தீர்த்து வைக்கும். அப்படிப்பட்ட லீலைகளை தான் அடியேன் சொல்ல போகிறேன். 1910 பிரதான் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தருடைய ஒரு அற்புதமான லீலை. இதெல்லாம் கேட்டிங்கன்னா பாபா மேலே பாபா அப்படிப்பட்ட சுவாமியா அப்படின்ற மாதிரி மனசு உருகி போயிடும். 1910 பிரதான் அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதிகள் அவங்க ஷிரடிக்கு வரல. அந்த குடும்பத்தை சேர்ந்த 14 பேர் ஷிரடிக்கு வந்திருக்காங்க. 14 பேர் ஷிரடி சேத்திரத்துக்கு வந்திருக்காங்க. அப்படி வரும் பொழுது பிரதான் அவர்களை கூப்பிட்டாங்க. நான் வர முடியாது அப்படின்னு ஒரு அலட்சியப்படுத்திட்டார் ஷிரடிக்கு வரதை பற்றி. 14 பேர் வந்தாங்க ஷிரடிக்கு. பாபாவினுடைய அனுபவங்களை, பாபாவினுடைய லீலா வினோதங்களை நல்லா அனுபவித்தாங்க. அப்படி அனுபவிக்க பாபாவுடைய அருள் ஊற்று அவங்களுக்குள்ளே நல்லா இறங்கிட்டு, அப்படி இறங்கும் பொழுது பாபாவுடைய கருணை அவங்க நிறைய அனுபவிச்சிருக்காங்க. பாபா எப்படிப்பட்ட மகான்கிறத உணர்ந்து கொண்டு குருவனுடைய கிருபையை அழகாக பெற்றாங்க. அப்போ ராதாகிருஷ்ணமாய் அம்மாவால் ஏற்படுத்தப்பட்ட சாவடி உருவலத்தை அவங்க பார்த்தாங்க. பாருங்கள், மிரண்டு போயிட்டாங்களாம். ஏன்னா பண்டரிபுரத்தில் பாண்டரங்கனுக்கு செய்யக்கூடிய ஒன்றொன்றுமே ஷிரடியில் நடக்குது. அப்படி ஆக்குனது ராதாகிருஷ்ணமாயின்னு சொல்லக்கூடிய அம்மா. அந்த அன்னையனுடைய பக்தி பிரவாகத்தில் ஏகப்பட்ட சேவைகள் உருவானுச்சு. அதில் ஒன்று தான் இந்த சாவடி ஊர்வலம். அந்த சாவடி ஊர்வலத்தை பார்த்து அவங்க மிரண்டு போய் ஆடி போயிட்டாங்க. பாபாவுடைய திவ்ய தேஜோமயமான சொரூபத்தை பார்த்து இது சாதாரணமான சொரூபம் இல்லை, நம்மளுடைய ஒட்டுமொத்த நோய் பிறவின்றது ஒரு நோய் தாங்க. சக்கரை நோய், அப்புறம் என்ன மலேரியா நோய், மஞ்சக்காமலை நோய், இரும்புனா அது ஒரு நோய், கையில் காலில் ஏதாவது அடிபட்டால் அது ஒரு நோய், இந்த மாதிரி மனநோய், நிறைய நோய்கள் விதவிதமாக இருக்கே. இதெல்லாத்தையும் தாண்டி பிறவி நோயின்னு ஒன்று இருக்குது. அது அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த நோயினா டாக்டரை பார்த்து கிழிச்சி என்னென்னமோ பண்ணால் சரியாயிடும். ஆனால் பிறவி நோயின்னு இருக்கு. அந்த நோயை யார் தீர்ப்பா அப்படின்னா அதுக்கு யார் மருந்துன்னா குருநாதர் தான் மருந்து. அதை காமிச்சு கொடுத்தது அம்மா. அப்படி அவங்க அந்த பிறவி நோயை தீர்த்து நம்ம எல்லாருக்கும் மோட்சகதியை கொடுக்கக்கூடிய சுவாமி இந்த சாயின்றதை அவங்க உணர்ந்தாங்க. பாபாவுடைய அருள் பெற்று திரும்பவும் வீடு திரும்பினாங்க. வீடு திரும்பும் பொழுது தாஸ்குண மகாராஜாவில் எழுதப்பட்ட பக்த லீலாமிர்தம், சந்த லீலாமிர்தம் சொல்லக்கூடிய சின்ன சின்ன நூல்களை அவங்க வாங்கிட்டு வந்து பிரதான் கையில் கொடுத்தாங்க. படிங்கன்னு சொல்லி ஷிரடியில் நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க சொன்னாங்க. அப்படி சொல்ல 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 பிரதான் அவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு, ஆஹா நம்ம கோட்டை விட்டோமே, ஷிரடிக்கு கண்டிப்பாக போயே ஆகணும்னு அவங்க கிளம்பிட்டாங்க. 2 பேரில் அவர் மட்டும்தான் கிளம்பினார். முதல்ல நான் போயிட்டு வந்துடுறேன் ஷிரடிக்கு, அங்கே இடம் எப்படி இருக்குது ஏது இருக்குது, இப்போல்லாம் நம்ம போகும்போது அங்கே எப்படி இருக்கும், ரூம் எப்படி இருக்கும், பாத்ரூம் எப்படி இருக்கும், சாப்பாடு என்ன கிடைக்கும், தமிழ்நாட்டு சாப்பாடு கிடைக்குமா, இதெல்லாம் நிறைய கேட்போமே. அந்த மாதிரி அந்த காலத்தில் இந்த மாதிரி இருந்ததில்லை. இப்போ இருக்கிற மாதிரி மீடியா வேர்ல்டில் பெரிய விஷயத்தில் அந்த மாதிரி இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அங்கே எங்கே தங்குறது எது தங்குறதெல்லாம் யாருக்கும் தெரியாதுல்லையே. அந்த காலத்தில் எப்படி தங்கியிருப்பாங்கன்னு யோசனை பண்ணி பாருங்க. அப்படி பிரதான் ஷிரடிக்கு வந்தார். பாபாவை பார்த்த சனத்தில் தன்னையே பறி கொடுத்துட்டார். ஏன்னா மகான்களுடைய சொரூபம் இருக்கே, அந்த சொரூபத்தை பார்த்த சனத்தில் நம்மளுடைய மனசு பொட்டி பாம்பு அடங்கிடும். ஷிரடி சேத்திரத்துக்கு வரத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன், எப்படி பண்ண போகிறேன், எந்த மாதிரி ட்ராவல் பண்ண போகிறேன், அப்படி வீட்டு விவகாரம், சொந்த தொழில் விவகாரம், பண விவகாரம், மன விவகாரம் எல்லாம் சேர்ந்து நம்மளை சுற்றி அடிக்கும். அடங்காத பிடாரியாக இருக்கும் இந்த மனசு. குரங்கு மாதிரி தாவும், நிமிஷத்து நிமிஷம் செத்து போகும். ஆனால் ஷிரடின்ற சேத்திரத்துக்கு வந்து பாபாவினுடைய சொரூபத்தை பார்த்த சனத்தில் மனசு அடங்கி போயிட்டு. யாருக்கு? பிரதானம் தான் இல்லை, ஷிரடிக்கு வர ஒத்தொத்தருடைய மனசும் அந்த இடத்துல அடங்கும். ஏன்னா பரபிரம்மாச்சே. பரபிரம்மத்தை முன்னாடி மனசு ஆட முடியுமா, ஓட முடியுமா, குரங்கு சேட்டை பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? ஏன்னா மகாத்மாவாச்சே நம்ம சாயி. அது சாய்க்கு தான் இல்லை, எந்த மகான்களுடைய சன்னிதானத்தில் போய் நீங்கள் உட்கார்ந்தீங்கனாலோ அந்த சன்னிதானத்தில் மனசானது அடங்கியே தீரும்.
ஏன்னா பரபிரம்மத்துக்கு முன்னாடி எந்த இதுவும் பாட்சா பலிக்காதுன்பாங்கள்ல, பலிக்கவே பலிக்காது. அதை போல் பிரதானுடைய மனசு அப்படியே அடங்கி போயிட்டு, அப்படி அடங்கி போனதுனால அடிக்கடி ஷிரடி பாபா பார்த்துட்டு திருப்பி போனார், திருப்பி வரார். பாருங்கள், அவங்களாம் ஊர் எங்கேயோ பாம்பேன்னு வைங்களேன். பாம்பேலேருந்து ஷிரடிக்கு இன்றைக்கி 250 கிலோமீட்ரு, எல்லா வண்டி வாகனம் ஃப்ளைட்டு எல்லாம் இருக்கு. ஆனால் அந்த காலத்தில் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், அடிக்கடி வந்துட்டு போக முடியுமா? முடியாது இல்லையா? ஆனால் அவர் வந்தார். அவர் தான் இல்லை, நிறைய பேர் வந்து போனாங்க. கதைக்கு சொல்கிறேன். அப்படி பிரதான் அவர்கள் வந்தும் போய் கொண்டு இருக்கிறச்ச ஒரு சமயத்தில் பாபா பெரிய ஹண்டியில் கரண்டிக்கு பதிலாக கையை விட்டு கிளறின லீலை படிச்சிருப்போம் இல்லையா, அதை நேருக்கு நேர் பார்த்த பக்தர் இந்த பிரதான். அப்படி பார்த்தார். பாபாவை ரொம்ப பிடிச்சு போயிட்டு ஷிரடியிலே இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி தோணி போயிட்டு, அப்போ பாபாவுக்கு ஒரு விருந்து கொடுக்கணுன்னு அவருடைய மனசில் ஆசை. பாபாவுக்கு ஒரு விருந்து கொடுக்கணுன்னு அவருக்கு ஒரு ஆசை. அப்போ ஷியாமா, தாத்தியா பட்டேல், மகள் சார்பதி இது போன்ற எல்லா அடியார்கள்ட்டையும் ஒரு பார்வை கேட்டுட்டு பாபாட்ட போய், பாபா உனக்கு இந்த மாதிரி விருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் அனுகிரகம் பண்ணுங்க பாபான்னு கேட்க, சரி நீ விருந்து வையே, நானும் கலந்துக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்லிட்டார். அப்புறம் திருப்பி ஒரு கேள்வி பாபாட்ட, பாபா யாரெல்லாம் நான் விருந்துக்கு கூப்பிடணும் சொல்லுங்க அப்படின்றார். மகள் சார்பதியை கூப்பிடு, ஷியாமாவை கூப்பிடு, தாதா கேல்கருடைய மருமகன் இருக்கான், சின்ன பையன், பாபுன்னு பேர், அவனை கண்டிப்பாக நீ கூப்பிட்டாகணுன்ட்டார் பாபா. கண்டிஷனாக சொல்கிறார், அந்த பாபுங்கிற பையன் கண்டிப்பாக இந்த விருந்தில் இருக்கணும் அப்படின்றார் பாபா. அப்படி பாபா இருக்கணும்னு சொன்ன உடனே எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் ஆச்சு. எங்கே ஆச்சுன்னா ஷிரடியில் ராதா கிருஷ்ண மாயி அம்மாவிடத்தில் அவர் அந்த விருந்தை ஏற்பாடு செஞ்சுருக்கார். ஏற்பாடாச்சு, இலை போட்டாச்சு. மகள் சால்பதி, ஷியாமா, தாதா கேல்கர், பாபா சொன்ன அந்த பாபுன்ற குழந்தை எல்லாம் வந்தாச்சு. பாபா வரல. டைம் ஆக பாபா நீங்கள் வாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு இது, ஏன்னா பாபா எந்த நேரத்தில் எப்படி இருப்பார்னு தெரியாது. எல்லோரும் வந்துட்டாங்க, இலை போட்டாச்சு, எல்லோரும் உட்காந்துட்டாங்க. பாபாக்குன்னு ஒரு இலை போட்டிருக்கு. அந்த இலையில் பூர்ண போலி அப்படின்னு சொல்லக்கூடிய இனிப்பு பதார்த்தம் வைக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் உட்கார்ந்த பிறகு பாபாவோட இலையிலையும் அந்த ஆகாரம் வைக்கப்பட்டிருக்கு. ஒரு காக்கா அந்த போலியை தூக்கிட்டு போயிட்டு, அப்போ பாபா அந்த காக்கை வடிவில் அந்த பூர்ண போலி எடுத்துகிட்டு போயிட்டதா பக்தர் நம்பினாங்க. கடைசியில் அதான் உண்மை, நான் போலியை நான் சாப்பிட்டேன்னார் பாபா கடைசியில். அப்புறம் என்னாச்சுன்னா விருந்து சூப்பராக முடிஞ்சுது, எல்லாம் நல்லபடியாக சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் இந்த பிரதான் பாபா கிட்ட, பாபா எனக்கு பல வருஷம் ஆச்சு, எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை பாபா அப்படின்னு பிரார்த்தனையே பண்ணலங்க அவர். நம்ம அதாவது பிரார்த்தனைன்னு பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் அவர் எங்கும் குருநாதன் இருக்கார், நம்மளுடைய ஒட்டுமொத்த ஹிருதயத்தில் அந்தராத்மாவாக இருக்கார். நமக்கு எது வேணும் எது வேண்டான்னு முடிவு பண்ணக்கூடிய இடத்துல அந்த சுவாமியை தவிர வேறு யாரும் இல்லைன்றது ஒரு பாவம். எனக்கு என்ன தேவையோ என் சாய் கொடுப்பார். அவர் கொடுத்தாருன்னா அது நீடிச்சு நிலைக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை அவர் கொடுக்கல அப்படின்னா அதனால் நமக்கு பிரச்சனை வரும். அதனால் பாபா கொடுக்க மாட்டாருன்றது அந்த பக்தருடைய ஒரு பாவம். நமக்கும் அந்த பாவம் இருக்கணும். அப்படி காலம் கடந்தது. இடையில இந்த பாபுன்னு சொன்ன இல்லையா, தாதா கேல்கருடைய மருமகன் பாபு, அவன் இறந்து போயிட்டான். சின்ன பையன் இறந்து போயிட்டான். இறந்து போய் அவர் எங்கே கொண்டு போய் பாபா சேர்த்தார் தெரியுங்களா? அந்த பாபுன்ற பையனை. பாபுன்ற உடம்பு விட்டாச்சு, ஆத்மாவுக்கு அழிவில்லை. அந்த கருவை, அந்த ஜீவனை பாபா சூக்ஷ்மமாக கொண்டு போய் பிரதான் அவருடைய மனைவி கர்ப்பத்தில் பாபா வச்சார். அந்த ஜீவனை, பாபுன்ற பையன் இறந்து போனான் இல்லையா ஷிரடியில், அந்த பையனை, அவனுடைய ஜீவஸ்வரூபத்தை பிரதான்னு சொல்லக்கூடிய அவருடைய மனைவி கர்ப்பத்தில் பாபா வச்சார். அது யாருக்குமே தெரியாது. பாபாவுக்கு தெரியும், அன்னை ராதாகிருஷ்ணமாக்கு தெரியும். ஏன்னா ஞானவான்கள் எல்லாருமே. ஆனால் அதை பாபா வெளியில் சொல்லவே இல்லை. எப்போ சொன்னார் அப்படின்னா, ரொம்ப நாள் கழித்து பாபாவுக்கு குட் நியூஸ் வந்துச்சு. பாபா உங்கள் கிருப்பையினாலே என்னுடைய மனைவி கர்ப்பவதியாக இருக்கா. பாபா கிருப்பை பண்ணார். 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு. சரியாக ஒரு 7-8வது மாதத்தில் வளகாப்புலாம் முடிஞ்சு பிரதான் அவர்கள் அவங்க மனைவியை ஷீரடிக்கு கூப்பிட்டு வரார்.
கூப்பிட்டு வந்த க்ஷணத்தில் பாபா என்ன தெரியுமா வார்த்தை சொன்னார்? ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. இவளே என்னுடைய பாபுவின் தாய் அப்படின்னார் பாபா. இவ தான் என்னுடைய பாபுடைய தாய் அப்படின்ன பிறகு என்ன சொல்ல முடியும் இதை? அப்போ பாபான்னு சொல்லக்கூடிய ஒரு பரம்பொருள் தன் பக்தனுக்காக எந்த அளவுக்கு அவர் கீழே இறங்குறார் அப்படின்றத நம்ம எல்லாரும் கொஞ்சம் உணரணும். சேம் இதே ஒரு லீலை சப்னேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 1913 வருஷத்தில் ஒரு நோயால் அவருடைய மகன் அவர் இழந்துட்டார். பையன் இறந்து போயிட்டான். கடவுள் மேலே அவ்வளோ குற்றம். நான் உனக்கு அதை பண்ணனே, இதை பண்ணனே, அதை பண்ணனே, இந்த விரதம் இருந்தனே, அங்கே அன்னதானம் போட்டனே, உனக்காக 100 ரூபா 1 லட்சம் மாதிரி அங்கே செலவு பண்ணனே, எல்லாமே கோட்டையாயிட்டே, என் பையனை நீ இப்படி கொண்டு விட்டியே அப்படின்ற மாதிரி தெய்வங்களை திட்டி தீர்த்து விட்டார் இந்த சப்னேக்கர். அப்படி திட்டாலும் என்ன, போனதாச்சே. மனசு அலைப்பாய ஆரம்பிச்சிட்டு மனசு வலி தாங்க முடியல. எங்கேயாவது சேத்திரமாக போகணுன்ட்டு கானகாப்பூர் குருச்சேத்திரமாக நிறையா போயிருக்கார். நிறைய சேத்திரங்களுக்கு போனார். அப்பயும் மனசு அடங்கவே இல்லை. யார் மூலமோ கேட்ட சேவடேன்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தர் மூலமாக இந்த சப்னேக்கர்னு சொல்லக்கூடிய பக்தர் ஷீரடிக்கு வந்திருக்கார். பிரதான் அவர்களுக்கு எப்படிப்பட்ட பாவம் ஏற்பட்டுச்சோ அதே மாதிரி சப்னேக்கர் அவர்களுடைய ஹிருதயத்தில் அதே அமைதி உண்டாச்சு. நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு பையனை, இருந்த ஒரே பையனை இழந்த அந்த ஜீவனுடைய மனசு என்ன மாதிரி கஷ்டப்பட்டிருக்கும், அமைதி இல்லாமல் எவ்வளோ துடிச்சிருக்கும். ஆனால் பாபான்னு சொல்லக்கூடிய ஒரு குருநாதருடைய அந்த ஆத்மஸ்வரூபத்தை பார்த்த சனத்தில் அவருடைய மனசு அடங்கி போயிட்டு அமைதி ஆயிட்டு. இப்படி அமைதி ஆகிட்டு இப்படியே இருந்துடலாமோ அப்படின்லாம் தோணியிருக்கவருக்கு. எல்லாரும் மேலே ஏறி பாபா கும்பிட போனாங்க. இவரும் துவாரகாமை வழியாக படிக்கட்டுக்கு போனார் பாருங்க. சல்கட் போ, வெளில போ, நீங்கள் வராத வெளில போ அப்படின்ற மாதிரி பாபா சத்தம் போட்டிருக்கார் எல்லாரும் முன்னாடியும். கூனி குறுகி போயிட்டார் மனுஷன். நான் என்னடா பாவம் பண்ணேன், பாபா என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னார். அதுக்கப்புறம் திரும்பியும் போயிருக்கார். திரும்பி வெளில போ, இங்கே வராத வெளில போ அப்படின்ட்டு இருக்கார் பாபா. திரும்பவும் பாலா கணபத் சிம்பின்னு சொல்லக்கூடிய பக்தர் மூலமாக பாபாவை எப்படியாவது அணுகணுன்ட்டு கணபத் சிம்பி மூலமாக போகிறார் சிவாரசு கேட்டுக்கிட்டு. ஏன்னா அப்போ ஷியாமா பண்ணிட்டு இருந்தார். ஷியாமா தான் இல்லை, நிறையா பக்தர்கள் பாபாவை கூப்பிட்டு போய் இவர் இன்னும் ஊர்லேருந்து வந்திருக்கார் பாபா, இவருக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணி கொடுங்க பாபான்னு சிவாரசு பண்ணுவாங்க. அப்படி பாலா கணபத் சிம்பி மூலமாக பாபாவுடைய ஒரு உருவத்தை, ஒரு ஒளிப்படம்னு நம்ம சொல்லணும். தப்பு பண்ணுறோம் நம்ம எல்லாம். புகைப்படம், பாபாவுடைய ஒரிஜினல் புகைப்படம், பாபாவுடைய ஒரிஜினல் புகைப்படம், ஒரிஜினல் சிலை அப்படிலாம் சொல்கிறோம். அப்படிலாம் சொல்லக்கூடாது, தப்பு, பாவம். அது நம்மளை மாதிரி மனுஷங்களுக்கு தான் புகைப்படம் அப்படின்னு சொல்லணும். மகான்களுடைய சொரூபத்தை ஒரு ஃபோட்டோ ரூபமாக வாங்கினா ஒளி ரூபம் அப்படின்னு தான் சொல்லணுமா. புகை ரூபம்னு சொல்லக்கூடாது, புகைப்படம்னு சொல்லக்கூடாதான், ஒளிப்படம். அந்த ஒளிப்படத்தை, பாபாவுடைய அழகான பிரிண்ட் செய்யப்பட்ட ஒளிப்படத்தை வாங்கிக்கிட்டு பாலா கணபத் சிம்பியோட இவர் மேலே போகிறார். தள்ளி நிற்கிறார் சப்னேக்கர். பாபா பக்கத்தில் சிம்பி உட்கார்ந்துருக்கார். கையில் என்னன்னு கேட்குறார் பாபா. பாபா இது உங்கள் ஃபோட்டோ தான் பாபா, உங்களுடைய புகைப்படம், ஒளிப்படம் தான் பாபான்றார். ஆமாம், இது யாருது தெரியுமா அப்படின்ன பிறகு இதை யார்கிட்ட கொடுக்கறதுன்னு கேட்குறார் சிம்பி. அப்போ பாபா சொன்னாரா, அதோ இருக்கிறானே இவருடைய காதலன் இவர் அப்படின்ட்டார். பாபா சப்னேக்கருடைய காதலன் தான் இந்த சாய்பாபான்ற மாதிரி அவரை தனக்கு தானே சொல்லி எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டார். இதுதான் சான்ஸு, உள்ளவா மேலே வந்து பாபாடைய பாதத்தை புடின பிறகு மேலே வந்தார் பாருங்கள். சல்கட் போ, வெளில போ அப்படின்ட்டார். அவ்வளோதான், நீ இந்த ஊரில் இருக்காத, ஷிரடியை விட்டு வெளில போ அப்படின்ட்டாரு. ஷிரடியை விட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டார். 1 வருஷ காலம். அப்புறம் ஷிரடி பக்கமே வரல. மனசு நிம்மதி சுத்தமாக இல்லாத போய் இருந்த பிள்ளையும் பறி கொடுத்தாச்சு. இனிமேல் நம்ம இருந்த என்ன பிரயோஜனம், நம்ம காசி போயிடுவோம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. 2 பேரும் முடிவு பண்ணியிருக்காங்க. 4 நாள் கழித்து அவங்க காசிக்கு போக தயாராகிட்டாங்க. பெட்டி எல்லாம் எடுத்து வச்சிட்டாங்க. 3ஆம் நாள் கிளம்புறதுலேருந்து ஒரு 3ஆம் நாள் அன்னைக்கு முன்னாடி திருமதி சப்னேக்கருடைய மனைவியினுடைய கனவில் பாபா போயிருக்கார். செம்ம லீலை. அந்த அம்மா ஒரு குடத்தை தூக்கிட்டு, வெறும் குடத்தை தூக்கிட்டு போயிருக்கு தண்ணி பிடிக்க. தண்ணி பிடிக்கக்கூடிய இடத்துல அந்த கிணத்துக்கு பக்கத்தில் வேப்ப மரத்து பக்கத்தில் பாபா உட்காந்துருக்க, அட்னக்கால் போட்டு சொருப்பத்தோட. எதுக்குமா இந்த மாதிரி நீ கஷ்டப்படுற,
நான் உனக்கு தண்ணி பிடிச்சி கொடுக்குறேன், நீ கஷ்டப்படாதன்னு இருக்கார். பாபாவுடைய சொரூபத்தை பார்த்த பிறகு இந்த அம்மாவுக்கு கடுகடுன்னு நடுக்க ஆரம்பிச்சுட்டு திரும்பி வந்துட்டு அந்த அம்மா நடக்க நடக்க பாபா ஃபாலோ பண்ணுறார். வீடு வரைக்கும் பாபா வந்துட்டார், கனவு கலைஞ்சு போயிட்டு. அப்போ திருமதி சப்னேக்கர் அவருடைய கணவர்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி ஒரு ரூபம் வந்துச்சு, தண்ணி அதுவே பிடிச்சி கொடுக்குறேன்னுச்சு, அது பார்த்தா ஒரு நல்ல ரூபமாக இருக்குது, என்னவா இருக்குன்னு கேட்கும்போது சாய்பாபா தான் வந்திருக்காருன்னு சப்னேக்கர் சொல்ல, நம்ம காசி போக வேண்டாம், ஷீரடி போயிடுவோன்ட்டு 2 பேரும் ஷீரடி கிளம்பி வராங்க. பாபா எங்கே நம்ம முன்னாடி போய் பாபா கூப்பிட போனா வெளில போ அப்படின்னு பாபா சத்தம் போட்டுருவாருன்றதுக்காக தன்னுடைய மனைவியை முன்னாடி ஃபஸ்ட் அனுப்புகிறார் பாபாட்ட. பாபாவை ஆல்ரெடி இந்த அம்மா கனவில் பார்த்துருக்காங்க இல்லையா, அதனால் மனசு லயமாகி மனசு உருகி போய் கண்ணில் தாரதாரையாக தண்ணி வந்திருக்கு சப்னேக்கருடைய மனைவிக்கு. உள்ள உருக்கத்தினால குருநாதருடைய ரூபத்தை பார்த்த அந்த உருகக்கூடிய மனசை பார்த்தார் பாபா. அந்த அம்மாவுக்கு அனுகிரகம் பண்ணார். அந்த அம்மாவை பார்த்து ஒரு கதை சொன்னார். என்ன அப்படின்னா, எனக்கு ரொம்ப நாளாக இந்த இடுப்பு வலிக்குது, கை காலெல்லாம் குடையுது, என்னால் சுத்தமாக முடியல, எவ்வளவோ மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டேன், குணமாகாத வியாதிலாம் இப்போ என்னன்னு தெரில இல்லாமல் போயிட்டுன்னாராம் பாபா. அது அத்தனையும் இந்த அம்மாவுக்கு நடந்திருக்கு. அந்த அம்மாவுக்கு துவாரகாமாய்க்குள்ளே வர வரைக்கும் கை கால் வலிலாம் இருந்திருக்கு, ஏற்கனவே பிராப்தம். துவாரகாமாய்க்குள்ளே வந்த அடுத்த சனம் எல்லாமே காணா போயிட்டு அதை பாபா சுட்டி காட்டியிருக்கார். அந்த அம்மாவுக்கு இன்னும் பக்தி ஏறின பிறகு பாபா வீழ்ந்து வணங்கி சேவிச்சாங்க. இதை சாக்கா பயன்படுத்தி திரும்பவும் சப்னேக்கர் மேலே ஏறும்போது சல்கட் போ வெளில போ அப்படின்ட்டார் பாபா. அவ்வளோதான். அப்புறமா மனசு உடஞ்சி போய் கதறாரு சப்னேக்கர். அப்புறமா பாபாவுடைய தர்பாரில் பாபா 2-3 பேர் கூட இருக்கும் பொழுது எப்படியாவது இந்த பாபாவுடைய திருவடியை பிடிச்சே ஆவன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்திர மனசோட ஒரு உறுதிப்பாட்டோட பாபா செங்கலை விட்டு அடித்தாலும் வாங்கிக்கலாம், கம்பை விட்டு அடித்தாலும் வாங்கிக்கலாம், பாபா நம்மளை தூக்கி போட்டு மிரிச்சாலும் பரவாயில்ல, கழுத்தை பிடிச்சி நெரிச்சாலும் பரவாயில்ல, நான் அவருடைய திருவடியை கண்டிப்பாக பிடிச்சே தீருவேன்ற ஒரே உறுதியோட சப்னேக்கர் மேலே போனார். பாபாவுடைய திருவடியை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டார். ஓன்னு அழ ஆரம்பித்தார். பாபா ஒன்றுமே சொல்லலை அப்போ. ஏன்னா அவருடைய உறுதியை பாபா செக் பண்ணியிருக்கார், சோதனை பண்ணியிருக்கார். 2-3 முறை தோத்துட்டார், இப்போ ஜெயிச்சிட்டார். ஸ்திரமான மனசோட பாபாவை பார்க்க போனால் அவர் ஏற்றுப்பார். அரகுர மனசோட ஒரு சந்தேக புத்தியோட பாபாவை அணுகுனா அவ்வளோ ஈஸியாக பாபா ஏற்றுக்க மாட்டார், அது யாராக இருந்தாலும் சரி. அப்படி பிடிச்சிட்டு அழும் பொழுது பக்கத்தில் ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பாபாவோட இடுப்பை பிடிச்சி அப்படியே அமுக்கிக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணுக்கிட்ட பாபா சொல்கிறாராம், ஒரு கதையாக சொல்கிறார். அந்த கதையெல்லாம் இவருடைய கதை, சப்னேக்கருடைய கதை. அவர் வாழ்க்கையில் அவர் பிறந்தது, வளர்ந்தது, கல்யாணம் பண்ணது, குழந்தை பிறந்தது, குழந்தை ஒரு நோயால் இறந்தது, எல்லா கதையும் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறார். இவர் கேட்டுக்கிட்டே இருக்கார், இது எல்லாம் என் வாழ்க்கையில் நடந்ததாச்சே, எப்படி பாபாவுக்கு தெரியும்? நான் பிறந்ததுலேருந்து என் பையன் இறந்ததுலேருந்து நான் இப்போ இருக்கிற நிலைமை வரைக்கும் பாபா சொல்கிறாருன்னா உண்மையிலேயே இது பிரம்மமே, இது ஒரு உன்னதமான அவதார ரூபன்றதை உணர்ந்தார் சப்னேக்கர். அப்புறம் பாபா அவருடைய அந்த தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி என்ன சொன்னார்னா, இந்த பாதங்கள் ரொம்ப தொய்மையான பாதம், பழமையான பாதம், இதை நீ எட்டியமாக இறுக்கமாக பிடிச்சிக்கோ, உன்னுடைய குறிக்கோளை இது எய்து செய்திடும்னாராம் பாபா. அதாவது பாபா தன்னுடைய திருவடிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்றத சப்னேக்கருக்கு மட்டும் இல்லைங்க, நமக்கும் பாபா உணர்த்துறார். நம்ம ஒரே ஒரு விஷயம், சாயிநாதருடைய ரூபம், சாயிநாதருடைய திருவடி, இந்த ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அந்த சுவாமியுடைய திருவடியை கெட்டியமாக சப்னேக்கர் போல உறுதிப்பாட்டோடு பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா, சப்னேக்கர் மட்டும் இல்லை, எல்லா அடியார்களும் எப்படி வீழ்ந்து உடம்பு பிடிச்சிக்கிட்டாங்களோ பாபாவை, அதை போல் நம்மளும் உடம்பு பிடிச்சிக்கிட்டோன்னு வைங்களேன், பொழைச்சிக்கலாம், கடை தேறிடலாம். இந்த உலகத்துக்கு தேவையான எல்லாத்தையும் பாபா பரமசத்தியமாக கொடுப்பார். நம்ம இந்த உடம்பை விட்டுட்டு எங்கே போவோம்னு நமக்கு யாருக்குமே தெரியாது, போனதுக்கப்புறம் தானே தெரியும், போகும்போது நம்ம எதுவும் பார்க்க போகிறது இல்லையே. ஸோ இந்த உடம்பை விட்டதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத பாபாவுக்கு தெரியும், அவருக்கு தெரியும் எல்லாம் நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்க்கணும், அடுத்த பிறவி இருந்தால் அடுத்த பிறவியில் நம்மளை இவனை என்ன கொண்டு போய் சேர்க்கணுன்றது அவருக்கு தெரியும். 2வது இவனுக்கு முக்தி கிடைக்க போதுன்னா முக்தியை கொடுத்து தன் திருவடியில் சேர்த்து கொள்ளவும் குருநாதனுக்கு தெரியும். அப்படி ஆசீர்வாதம் பண்ணி பாபா அவருக்கு பெரிய அனுகிரகம் பண்ணார். பிரதானுக்கு எப்படி பாபுன்ற பையனுக்கு சாப்பாடு போட்டார் பிரதான்,
அந்த பையன் தனக்கு மகனாக போகிறான்றது பிரதான் அவருக்கே தெரியாது. அதை போல் அதாவது பரவாயில்ல, ஆனால் இந்த லீலையை பாருங்கள், இறந்து போன அந்த பையனை திரும்பவும் உன் மனைவி கர்ப்பத்தில் நான் வைக்கிறேன்னு இருக்கார் பாபா. சாத்தியமாகுமாக? எல்லாரும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். எப்போவோ இறந்து போயிட்டான் அந்த பையன், அவன் எந்த சொரூபத்தில் என்ன மாதிரி இருக்கான்னு தெரியாது. ஆனால் அவனை திரும்பவும் உன்னுடைய மனைவி கர்ப்பத்தில் வைக்கிறேன்னு பாபா சொல்கிறாரு. ஆகுமான்னா ஆச்சு. ஒரே வருஷத்தில் ஒரு அழகான மகன் பிறந்தான். அதே மகன் திரும்பவும் பிறந்தான். பாபாட்ட தூக்கிட்டு வந்து பாபா கிட்ட ஓன்னு கதறி அழுவி அந்த நன்றியை எப்படி பாபாவுக்கு செலுத்துறதுன்னு தெரியாமல் தவிச்ச அந்த பக்தருடைய ஹிருதயம் இருக்கே அப்பப்பா. அந்த மாதிரி லீலையை குருநாதர் ரொம்ப அற்புதமான முறையில் செய்து காட்டினார். இதெல்லாம் காண கிடைக்காத லீலைகள். இந்த லீலையெல்லாம் கேட்டுட்டு பல பேருடைய மனது எப்படி இருக்குன்னா, பாபா இப்படிலாம் பண்ணுறாரு, எனக்கு இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் கொடுப்பாரா அப்படிலாம் நிறைய பேர் இப்போ ஏங்குவீங்க. சப்போஸ் சொல்கிறேன். ஆனால் சாயி சச்சரிதத்தில் இதே மாதிரி ஒரு சில பேருக்கு பாபா குழந்தை பாக்கியம் கடைசி வரைக்கும் கொடுக்காமலே இருந்திருக்கார். பாபு சாஹேப் ஜோக், தாஸ்கனு மகாராஜ், இது போன்ற குறிப்பிட்டு எண்ணி சொல்லலாம். அவங்களுக்கெல்லாம் பாபா கடைசி வரைக்கும் தன் திருவடியில் இடம் கொடுத்து சேவை கொடுத்து அவங்களுக்கு நற்கதி கொடுத்தார், குழந்தை பாக்கியம் கொடுக்கவே இல்லை. அண்ணா சிஞ்சனிக்கர் தனக்கு வந்த எல்லா பணத்தையும் பாபாட்ட கொடுத்தார். அந்த பணத்தை வச்சு சாவடியை அழகாக மாற்றினாங்க. அவருக்கு குழந்தை பாக்கியமே கொடுக்கல பாபா. பலருக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்த பாபா சிலருக்கு ஏன் குழந்தை பாக்கியம் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு ஒரு லீலை இருக்குது. குழந்தைன்னு ஒன்று பெற்றுட்டா அதை வளர்க்கணும், அது வளரணும், அப்புறம் படிக்க வைக்கணும், அப்புறம் காலேஜ் படிக்க வைக்கணும். காலேஜில் தேவையில்லாத விஷயத்தில் போய் ஈடுபடுவான், அதனால் நம்ம மேலே கோவப்படுவான். கடைசியில் இன்னும் கொஞ்சம் வளருவான், கல்யாணம் பண்ணி வைப்போம், பொண்டாட்டி பேச்சு கேட்டு நம்மளை அடிப்பான் உதப்பான். அப்புறம் என்ன, மனசு நோகும்படி செய்வான். கடைசியில் நம்மளை வீட்டை விட்டு தரத்து எங்கேயோ அமுச்சு விட்ருவான். இந்த மாதிரி பல வீடுகளில் நடக்குதே. ஸோ இந்த மாதிரிலாம் பல பேர் வீடுகளில் நடக்குது இல்லையா? இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு வேண்டான்ட்டாராம் பாபா. இந்த பிரச்சனையெல்லாம் உனக்கு வேண்டாம் தாஸ்கனோ, உனக்கு இந்த பிரச்சனை வேண்டாம். பாபா சாஹேப் உனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் போய் சிக்காத அப்படின்ட்டாராம் பாபா. அப்போ அதாவது அப்போ குழந்தை பாக்கியம் கேட்குறது தப்பா ரைட்டா அப்படின்னா, கேட்குறதும் தப்பு இல்லை, அவர் கொடுத்தாலும் தப்பு இல்லை, கொடுக்கலனாலும் தப்பு இல்லை. ஏன்னா நமக்கு எது நல்லது எது கெட்டது, நமக்கு எதை கொடுத்தா நம்ம லைஃப் நல்லாயிருக்கும், எதை கொடுக்கலனா நம்ம லைஃப் நல்லா இருக்குங்கிறத நம்ம அம்மா அப்பாவை காட்டிலும், நம்ம சொந்தக்காரங்களை காட்டிலும், நம்ம மனைவியை காட்டிலும், நம்மளை காட்டிலும் நம்மளை ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு செகண்டும் சிந்திக்கக்கூடிய ஒரே சுவாமி நம்ம குருநாதர் தான். ஏன் அண்ணா சிஞ்சனிகருக்கு ஏன் பாபா குழந்தை பாக்கியம் கொடுக்கலன்னா அதையும் ஒரு டிவோட்டி கேட்டுவிட்டார். பாபா அவனால் எல்லாம் முடியுமே, ஏன் பாபா கொடுக்கலன்னா அவருக்கு குழந்தை பிறக்கும், ஆனால் பாவம் 9வது மாதத்துலேயே அந்த குழந்தை இறந்துடும், அதனுடைய வலிவேதனையை என் சிஞ்சனிக்கர் அனுபவிக்கணுமா, அதனால் நான் கொடுக்கலன்னாராம் பாபா. அப்போ பாபாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. மீனா தாயின்னு சொல்லக்கூடிய நானா சாஹேப் சாந்தோர்கருடைய பொண்ணு குழந்தை பாக்கியம் அடையிறதுக்காக பட்ட பாடு என்னன்றது சச்சத்தில் படிச்சிருப்பீங்க. கடைசியில் அந்த குழந்தை எத்தனை வருஷம் வாழ்ந்ததுன்னு தெரியுமா? இறந்து போயிருக்கு அந்த குழந்தை. அது மட்டும் இல்லை, பிரசவத்துக்கு ஒவ்வொரு பிரசவத்திலையும் படாத பாடு அவஸ்தைப்படக்கூடிய ஒரு பெண்ணு, குழந்தை பிறந்து குழந்தை இறந்து, குழந்தை பிறந்து குழந்தை இறந்துன்ற சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு ஷிரடிக்கு வரா. அவருடைய பிரசவத்தை ஷிரடியில் வச்சுருக்காங்க, பாபாவுடைய ஊதியை கொடுக்குறாங்க. அந்த குழந்தை இறந்து தான் பிறக்குது. பாபா நினச்சா பிழைச்சிருக்கலாம் இல்லையா? ஏன் அப்படிலாம் நடக்குது அப்படின்னா, ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, நமக்கு ஏன் குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு, நமக்கு ஏன் குழந்தை பாக்கியம் கிடைக்கலன்றதெல்லாம் கர்ம ரகசியங்கள். இந்த ரகசியம் எல்லாம் குருநாதனுக்கு பரமசத்தியமாக தெரியும். அவருடைய கிருப்பைன்னு ஒன்று இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை நகராதுங்க. அதை தயவு பண்ணி எல்லாரும் புரிஞ்சுக்குங்க. சாய்நாதருடைய திருவடியில் ஒரு முறை நீங்கள் தஞ்சம் அடைஞ்சிட்டிங்கனாலே, நீங்கள் ஒழுங்காக அவரை வழிபட்டாலும் சரி, ஒழுங்காக அவரை கும்பிடனாலும் சரி, ஒரு முறை சாயின்னு நீங்கள் ஆத்மார்த்தமாக சொல்லிட்டீங்கன்னா ஜென்மா முடிகிற வரைக்கும் பாபா மறக்க மாட்டாருங்க. நம்மளை சொந்தக்காரவங்க மறக்கலாம், நம்மளை கட்டியிருக்கிற மனைவி கூட நம்மளை மறக்கலாம், நம்ம பண்ணது நல்லது கெட்டது எல்லாத்தையும் மறக்கலாம், இல்லை ஆண் மறக்கலாம், அல்லது பெண் மறக்கலாம், அம்மா அப்பா மறக்கலாம், சுற்றத்தார் ஊற்றத்தார் எல்லாரும் நம்ம பண்ண நன்மைகளை மறந்துடலாம், தீமைகளை மட்டும் ஞாபகம் வச்சுப்பாங்க. அது இயல்பு, அதை மாற்ற முடியாது.
ஆனால் சாயின்னு சொல்லக்கூடிய பரம்பொருள் நம்ம பண்ண நல்லதை மட்டும் ஞாபகம் வச்சுப்பார், கெட்டது எல்லாத்தையும் தொடச்சி எறிஞ்சிருவார். அப்படிப்பட்ட சுவாமிங்க. அந்த மாதிரி பாபா பண்ண லீலைகள் இருக்கே அப்பப்பா. அடுத்து ஒரு லீலை, ஸ்ரீ லக்ஷ்மி அப்பாஜி அவாரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தர். அந்த அம்மா ஒரு பையன், அவங்க நாசிக் மாவட்டத்தில் சின்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரை சேர்ந்தவங்க. அவங்க பையனுக்கு பாவம் கண்ணு தெரியாதுங்க. அவங்க பையனுக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாத பிள்ளைய நான் புனேயில் இருக்கக்கூடிய ஜே மருத்துவமனைன்னு சொல்லக்கூடிய மருத்துவமனைக்கு அந்த பையன் அழைச்சி போயிருக்காங்க. கண்ணு சரியாயிடுமா ஆவாதான்னு செக் பண்ணியிருக்காங்க. கடைசி வரைக்கும் கண்ணு வராதுன்ட்டாங்க, டாக்டர்லாம் கை விரிச்சிட்டாங்க. அப்புறம் யார் மூலமாவோ ஷிரடிக்கு போயிருக்காங்க. ஷிரடிக்கு போய் பாபாவை அணுகியிருக்காங்க. பாபா அல்லா அச்சா கரேக்கா, அல்லா உனக்கு நல்லதே செய்வார்னு ஆசீர்வாதம் பண்ணார். திரும்பவும் ஊருக்கு வந்துட்டாங்க. இவனுக்கு எப்போ கண்ணு கிடைக்குமோ கிடைக்காதோன்ற மாதிரி மனசு அழைப்பாயுது, வலிவேதனை வருது இல்லையா. அதனால் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அவங்க ஷிரடிக்கு வந்து பாபாவை தரிசிக்கிறது வழக்கமாச்சு. ஒரு முறை அந்த அம்மாவுடைய மனசு தவிச்சு போய் அந்த பையனை ஷிரடியிலே விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா தான் பெத்த பையனை, கண்ணில்லாத அந்த ஜீவனை பாபாட்ட ஒப்படைச்சிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் அந்த அம்மா பாட்டுக்கு போயிட்டு. அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ஆதரவற்றுள்ளாதவர்களுக்கு யார் ஆதரவு கொடுப்பா? சாய்நாதரை தவிர. அந்த சாய்நாதர் அன்னைக்கிட்ட ஒப்படைச்சார், ராதாகிருஷ்ணமாய் கிட்ட. கண்ணு தெரியாத அந்த ஜீவனை வழி நடத்தி கொண்டு போனது அன்னை. அன்னை சொன்னாங்களாம், பாபா டெய்லி குளிக்கிறாரு, அவர் குளிக்கும்போது மேலே படக்கூடிய தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை எப்படியாவது பிடிச்சி உன்னுடைய கண்ணில் ஒத்திக்கப்பா, உனக்கு கண்ணு தெரியும்னாங்க அம்மா. ஆனால் பல பேர் மூலமாக பாபா குளிக்கும் பொழுது அந்த தீர்த்தத்தை வாங்கி பாபாவுடைய சிலைக்கு நம்ம இப்போவும் தண்ணி ஊற்றும் பொழுது அது தீர்த்தமாக மாறுது இல்லையா. அந்த தீர்த்தத்தை பாபா உயிரோடு இருக்கும் பொழுது பாத தீர்த்தத்தையும் அவர் பயன்படுத்தி கொண்டார். அவர் குளிக்கும்போது செதறக்கூடிய தீர்த்தம் தண்ணியையும் வாங்கி கண்ணில் வைக்க லைட்டாக கண்ணு தெரிய ஆரம்பிச்சிது. கடைசியாக பாபா சாவடியில் இருக்கும்போது சாவடிக்கு பாபாவை பார்க்க லைட்டாக கண்ணு தெரியத அழகாக வச்சுக்கிட்டு சாவடிக்கு போகிறார். பாபா அவருடைய நெஞ்சில் கை வச்சார் பாருங்க, கண்ணு நல்லா தெரிஞ்சு போச்சு. கண்ணு நல்லா சூப்பராக தெரிஞ்சு போச்சு. கண்ணு தெரியாமல் வந்தார், கண்ணு தெரிஞ்சிட்டு கடைசி வரைக்கும் ஷிரடியிலேயே பாபா சமாதி ஆகிற வரைக்கும் அவர் இந்த பையன் இருந்திருக்கார். ராதாகிருஷ்ணமாயி அம்மாவால் கொடுக்கப்பட்ட பாபாவினுடைய ஒவ்வொரு சேவையையும் ஆத்மார்த்தத்தோடு செய்து பாபாவினுடைய பக்தராக அவர் மாறியிருந்தார். இதுபோல் ஆயிரம் லீலைகள் உண்டுங்க. சாய்நாதருடைய லீலைகளில் ஆயிரம் லீலைகள் உண்டு. ஆகையினால் இதுக்கப்புறம் நம்ம 7 நாள் தொடர்ந்து சொல்லியிருக்கோம் இல்லையா, இன்னையோட இந்த லீலையை நம்ம முடிச்சுப்போம். அடுத்த குருநாதருடைய லீலைகளை நாளைக்கு நம்ம அனுபவிப்போம். குருநாதருடைய அனுகிரகம் கிடைக்கட்டும். இப்போ சொன்ன லீலையெல்லாம் தயவு பண்ணி கொஞ்சம் மனனம் பண்ணுங்க. ஸ்ரவணம் பண்ணியாச்சு, ஸ்மரணம் பண்ணுங்க. ஸ்ரவணம்னா கேட்குறது, ஸ்மரணம்னா நினைக்கிறது. அதை நினச்சிங்கன்னா மனசு ஒரு விதமான சந்தோஷத்தில் ஏற்படும். கீர்த்தனம், சாயின்றது என்னாச்சு, கீர்த்தனமாக மாறும். அடுத்து என்ன, பாபாவுடைய பாதம், பாபா உன் கிருப்பையினால் இந்த மாதிரி லீலை பண்ணிருக்கியா, உன் திருவடியே சரணம்னு பாத சேவனம், அப்புறம் அர்ச்சனா வந்தனம் எல்லாம் தானாக வந்துடும். சரிங்களா? அதனால் இந்த முதல் நாள் அதுவுமா சொல்லப்பட்ட லீலைகளை தயவு பண்ணி காதல் கொடுத்து வாங்கி உள்குள்ளே இறக்கி அதை கொஞ்சம் ஸ்மரணம் நினச்சி பாருங்கள். பாபாவுடைய கருணை எப்படிப்பட்டது, பாபாவுடைய அந்த தேஜோமயமான அவதார நாயகன் நமக்காக வந்து பண்ண லீலையை அதில் மூழ்க என்ன கிடைக்கும், ஞானமாகி முத்தை எடுக்கலாம். சரிங்களா? ஸோ உங்கள் எல்லார்கிட்டையும் பாபாவுடைய இந்த லீலையை கொடுத்தாச்சு, அதில் நீங்கள் மூழ்கி முத்தெடுங்க. சரிங்களா? ஓம் சாய்ராம். சச்சிதானந்த சத்குரு சாயிநாத் மகராஜ் கி ஜெய். ஜெகத்மாதே ராதே கிருஷ்ணமாயி கி ஜெய். சாய்ராம்.